BSNL தொலைபேசி இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறனிடம் சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், தயாநிதி மாறனிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்றைக்கு எதை பற்றியெல்லாம் விசாரிக்க இருக்காங்க? கண்டிப்பாக சரண்யா, இரண்டாவது நாளாக இன்றைக்கு மீண்டும் தயாநிதி மாறனிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளார்கள். 3 பேர் அதிகாரிகள் கொண்ட குழுவானது இந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வாயில் வழியாகத்தான் தயாநிதி மாறன் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாக உள்ளே சென்றிருக்கிறார். சரியாக 11 மணிக்கு அவரிடம் விசாரணைகள் துவங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் தயாநிதி மாறனிடம் சுமார் 8 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அதில் 65 கேள்விகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சில சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்த பொழுது தயாநிதி மாறன் தன்னுடைய சென்னையில் இருக்கக்கூடிய 3 இல்லங்களில் சுமார் 770 இணைப்புகளை பயன்படுத்தியதாகவும் அதனால் BSNL நிறுவனத்திற்கு சுமார் 1,80,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து தான் இன்றைக்கு அடுத்த கட்ட கேள்வி இருக்க போகிறது. குறிப்பாக இது போன்ற ஒரு இணைப்புகளை முறைகேடாக அவர் பெற்றதற்கான காரணம் என்ன, தனக்கு பெற்றதாக கூறி அதனை ஏன் வேறு ஒரு நிறுவனத்துக்காக பயன்படுத்த வேண்டும், இதனால் லாபமடைந்த நிறுவனங்கள் எவை என்றெல்லாம் அடுத்த கட்ட விசாரணைகள் நகர இருக்கிறது. இது மட்டுமல்லாது இதற்கு பிறகு இன்னும் பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரண்யா, தயாநிதி மாறனின் முதல் நாள் விசாரணையில் 8 மணி நேரம் நடந்ததா சொன்னீங்க. இதுல சிபிஐ அதிகாரிகள் திருப்தி அடைஞ்சிருக்காங்களா? கண்டிப்பாக சரண்யா, நேற்றைய தினம் நடைபெற்ற விசாரணையின் பொழுது தயாநிதி மாறனிடமிருந்து ஒரு சரியான எந்தவிதமான பதில்களும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது சிபிஐ அதிகாரிகள் தம்மிடம் தெரிவித்த சில தகவல்கள். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு தனக்கு தெரியாது என்றும் நினைவில் இல்லை என்றும் இது குறித்து எனக்கு எந்த விதமான விஷயங்களும் தெரியாது என்றும் பல்வேறு விதமான பதில்களை அளித்திருக்கார். ஒரு சில கேள்விகளுக்கு மட்டுமே தான் இதை பார்த்திருக்கிறேன் என்றும் இது போன்ற சில ஆவணங்கள் எப்பொழுதாவது பார்த்தது உண்டு என்றும் சில தகவல்களை அவர் அளித்திருக்கிறார். எனவே இந்த விசாரணையின் பொழுது சிபிஐ அதிகாரிகளுக்கு நேற்றைய தினம் எந்த விதமான திருப்திகரமான பதில்களும் கிடைக்கவில்லை. இதனுடைய அடிப்படையில் தான் சுமார் 770 இணைப்புகளை அவர் பயன்படுத்தியதாகவும் அதன் மூலமாக சுமார் 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் தொடர்புடையவராக கருதப்படக்கூடிய BSNL நிறுவனத்தைச் சேர்ந்த சில மூத்த அதிகாரிகளையும் சிபிஐ விசாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரியும் அவர்கள் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு அடுத்தபடியாக பல்வேறு நபர்களும் விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு தயாநிதி மாறன் மீண்டும் சிபிஐ அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இதில் என்ன நிலைமை என்பது குறித்து தெரிய வரும். ஏனெனில் இந்த இணைப்புகளை பயன்படுத்தியது தேசிய பாதுகாப்புக்கு எதிரானது என சிபிஐ கருதுவதாகவும் அதனால்தான் இது போன்ற ஒரு விரிவான விசாரணை தேவை என்பதும் சிபிஐ அதோட கருத்தாக இருக்கிறது. சரண்யா, முதல் நாள் விசாரணையில தயாநிதி மாறனிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் குறித்து அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? கண்டிப்பாக சரண்யா, பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுதிலும் கூட தயாநிதி மாறனிடமிருந்து ஒரு சரியான பதில்கள் கிடைக்கவில்லை. குறிப்பாக 65 கேள்விகளில் சுமார் 20 கேள்விகளுக்கு மட்டுமே அதிகாரிகள் எதிர்பார்த்த பதில் கிடைத்ததாகவும் மற்ற எந்த விதமான கேள்விகளுக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர் அந்த தொலைபேசி இணைப்புகளை சென்னையில் இருக்கக்கூடிய 3 இல்லங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அந்த 3 இல்லங்களிலும் மொத்தமாக சேர்த்து சுமார் 770 இணைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த 770 இணைப்புகள் பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக சுமார் 1,70,00,000 ரூபாய் BSNL நிறுவனத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த இழப்பினை எவ்வாறு அவர் சரிகட்ட போகிறார் என்பது குறித்து அடுத்த விசாரணை எடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது இது மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டதால் இது இன்னும் இணைப்புகளிலும் பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்தெல்லாம் அடுத்த கட்ட விசாரணைகள் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இன்னும் பல்வேறு நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொண்டு அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தயாநிதி மாறனை தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. யாரிடம் விசாரணை நடத்துவாங்க? தற்பொழுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சரண்யா, 2 BSNL நிறுவனத்தைச் சேர்ந்த முன்னாள் மூத்த பொது மேலாளர்கள் இருக்கிறார்கள். வேலுசாமி என்பவரும் இன்னும் ஒருவரும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் இவர்களோடு சேர்ந்துதான் தயாநிதி மாறன் இந்த BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தினார் என்பது சிபிஐயினுடைய குற்றச்சாட்டு. எனவே அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் பொழுதுதான் எவ்வாறு இந்த இணைப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, மத்திய அமைச்சர் என்பதையும் தாண்டி அவருக்கு ஏன் இவ்வளவு இணைப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், அதுவும் அதிவேக இணைப்புகள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்படலாம். அதற்கு பிறகு சன் டிவியை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரியிடம் விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் தயாநிதி மாறன் பயன்படுத்தியதாக சொல்லப்படக்கூடிய இந்த இணைப்புகள் சன் தொலைக்காட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால் தான் அங்கிருந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நடைபெறுது என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே அங்கிருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரியிடம் விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கு பிறகு இந்த வழக்கை தொடுத்தவரிடமும் ஒரு விசாரணை நடத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சில ஆவணங்களை அவர்களிடமிருந்து பெறப்பட வேண்டியிருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சிபிஐ
மீண்டும் சென்னைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணை நடத்தவோ அல்லது தயாநிதி மாறன் உள்ளிட்ட சிலரை மீண்டும் டெல்லிக்கு அழைத்து இங்கு விசாரணை நடத்துவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தினுடைய இறுதியில் அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்து சிபிஐ ஒரு தெளிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரண்யா.